உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் தாஜ் மஹோத்சவம் என்ற ஒரு நிகழ்ச்சியை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். மறக்காம நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தாஜ் மஹோத்சவம் என்பது இந்தியாவின் கலை, கைவினை பொருட்கள், கலாச்சாரம் மற்றும் உணவு வகைகளை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான 10 நாள் கலாச்சார திருவிழாவாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலின் கிழக்கு நுழைவாயில் அருகிலுள்ள சில்க்கிராம் பகுதியில் நடைபெறுகிறது. இன்று துவங்கிய இந்த விழாவை குறித்தான முக்கிய தகவல்களுடன் இன்றைய காணொளி. பிப்ரவரி 18 முதல் பிப்ரவரி 27, 2026 வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ச்சியாக இது நடைபெறுகின்றது. சில்க்கிராம் ஆக்ரா தாஜ்மஹாலுக்கு மிக அருகில் இது நடைபெறுகின்றது. பெரியவர்களுக்கு 50, 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம், வெளிநாட்டு பயணிகளுக்கு நுழைவு இலவசம் போன்ற சலுகைகள் இங்கே வருபவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. விழாவின் சிறப்பம்சங்கள்: கைவினை பொருட்களின் சந்தை. இந்தியா முழுவதிலிருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட கைவினைகள் பங்கேற்கின்றனர். ஆக்ராவின் மார்பிள் வேலைப்பாடுகள், சஹார்பூர் மரச் செதுக்கல்கள், காஷ்மீரி சால்வைகள் மற்றும் பனாசரி பட்டுப் புடவைகள் போன்றவற்றை இங்கே நேரடியாக வாங்கலாம். கலை நிகழ்ச்சிகள்: புகழ்பெற்ற கலைஞர்களின் செவ்வியல் இசை, கிளாசிக்கல் மியூசிக், நாட்டுப்புற நடனங்கள், ஃபோக் டான்ஸ் மற்றும் கவ்வாலி போன்ற கலை நிகழ்ச்சிகள் தினமும் மாலை வேளையில் அரங்கேற்றப்படுகின்றது. உணவு திருவிழா: முகலாய காலத்து உணவுகள் இங்கே இருக்கக்கூடிய உணவு அரங்குகளில் கிடைக்கும். மகிழ்ச்சியின் முகாம்: குழந்தைகளுக்கான ராட்டினம் மற்றும் இதர விளையாட்டு திடல்கள் அமைக்கப்பட்டு இது ஒரு முழுமையான குடும்ப சுற்றுலா தலமாக விளங்குகிறது. வரலாறு மற்றும் நோக்கம்: 1992ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விழாவை உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை ஒருங்கிணைக்கிறது. உள்ளூர் கைவினைஞர்களை ஊக்குவிப்பது, இந்தியாவின் பன்முகத்தன்மையை உலகுக்கு சுற்றுலா பயணிகளுக்கும் காட்டுவதும் இதன் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த இடத்திற்கு வருகை தரும் மக்கள் இந்த 10 நாள் திருவிழாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4.5 லட்சம் முதல் மக்கள் இங்கே வருகின்றார்கள். இதில் பெரும்பான்மையானோர் உள்நாட்டு பயணிகள், அதாவது சுமார் 4.6 லட்சம் பேர் உள்நாட்டிலிருந்தே அங்கே பயணிகளாக வருகின்றார்கள். மேலும் அங்கே சுற்றுலா வரக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். வெளிநாட்டு பயணிகள் சுமார் 2500 முதல் 3000 வரையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த விழாவை காண வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மாலை நேர கலை நிகழ்ச்சிகளில் போது கூட்டம் அதிகமாக இருக்கும். தங்குமிட வசதிகள்: சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு ஆக்ராவில் பல்வேறு விருப்பங்கள் உள்ளன. அரசு தங்குமிடம், தனியார் விடுதிகள், குறைந்த கட்டண விடுதிகள் என்று அதை சுற்றி அதிகமாக விடுதிகள் நிறைந்திருக்கின்றன. அரசு சார்ந்த செயல்பாடுகள் இதில் என்னென்ன என்பது குறித்து பார்ப்போம். இந்த விழா முழுக்க அரசு நிர்வாகத்தின் கீழ் நடைபெறுகின்றது. நிர்வாகம்: ஆக்ரா மண்டல ஆணையர் தலைமையிலான தாஜ் மஹோத்சவ குழு இவ்விழாவை ஒருங்கிணைக்கிறது. ஏற்பாடுகள்: உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை மற்றும் மத்திய சுற்றுலா அமைச்சகம் இணைந்து கலைஞர்களுக்கு மேடைகளையும் கைவினைகளுக்கு விற்பனை அரங்குகளையும் அமைத்து தருகின்றது. பாதுகாப்பு மற்றும் விளம்பரம்: விழா நடைபெறும் சில்க்கிராம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள் மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்கு கவர சர்வதேச அளவிலான விளம்பர பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தாஜ் மஹோத்சவம் என்பது கலை, கைவினை பொருட்கள், கலாச்சாரம் மற்றும் உணவு வகைகளை சங்கமமாகும். கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள்: நடனங்கள், கதக், பரதநாட்டியம், ஒடிசா போன்ற செவ்வியல் நடனங்களும், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் நாட்டுப்புற நடனங்களும் இங்கே அரங்கேற்றப்படுகின்றன. இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக இந்த விழா மிக சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுகின்றது. வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் தாஜ் மஹோத்சவ என்ற இந்த வரலாறு மிகுந்த விழாவில் சென்று கலந்து அங்கே இருக்கக்கூடிய அழகுகளையும் மேலும் அங்கே கிடைக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்க வேண்டும். உணவுகளை உட்கொண்டு மகிழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். ஆக்ரா மட்டுமல்ல, பல மாநிலங்களிலிருந்தும் இங்கே அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.